மகாலயபட்சத்தில் முன்னோர்கள்லாம் நேரடியாக வந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணாதிகள் திவசங்கள் போன்ற அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், புதிர் தர்ப்பணங்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அடியேன் சொன்னேன். நிறைய பேர் கொஸ்டின் அவர்கள் எப்படி வருவாங்க, அவங்க தான் மறுபிறவி பிறந்திருப்பாங்களே அப்படின்னா, இல்லை நரகத்திலேயோ புதிர்லோகத்தில் இருப்பாங்களே, இல்லை அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த சனாதன தர்மம் எல்லாம் ரொம்ப அற்புதமான தர்மம். நம்மளுடைய இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் வரும். அப்போ இந்த சூரியனுடைய ஒளி பாதை இருக்குல்ல, ஒளிவட்ட பாதை நேர தெற்கு பக்கமாக சூரியன் வந்து மேற்க வருவான். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய இடம் பிதிர்லோகத்துக்கு யமலோகத்துக்கு பின்புறம் தெற்கு புறத்திலே இருக்கும் சஞ்சாரமாக. அப்போ இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் அந்த பிதிர்லோகத்தின் வழியாக பூமிக்கு நேரம் வரும். வருகின்ற பொழுது நமக்கு எல்லாம் ஒரு சூட்சும சரீரம் ஒன்று சரீரம் உண்டு. நாம் பார்ப்பது ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் என்று கட்டைவிரல் உயரத்திற்கு. அந்த சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் மறுபிறவி பிறந்து வேற ஒரு ஸ்தூல சரீரத்தை பெற்றாலும் எல்லோருக்கும் உள்ள சூட்சும சரீரம் என்கின்ற ஒரு சரீரம் எப்பொழுதும் இருக்கும். அந்த சூட்சும சரீரத்தை பெற்றுக்கொண்டு யமதர்மராஜனுடைய அனுமதியை பெற்று அவர்கள் சூரியனுடைய ஒளி கிரணங்கள் வழியாக இந்த பூமியை வந்து அடைவார்கள். அதனால்தான் இந்த மாலையபட்சத்திலே நாம நம்முடைய புதிர்களுக்கு செய்யக்கூடிய திலகம் போன்ற பரிகாரங்களையும் அவர்கள் நேரடியாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய புதிர்சாபங்களை புதிர்தோஷங்களை நீக்கி நமக்கு ஆசி வழங்கி அவர்களும் சாயுஜ்யம் அந்த மோட்சத்தை அடைவார்கள்.